ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் யஸ்வினி வேதா டைலரிங் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ். இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணோம், உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு மிஷின் இருக்கணும். இந்த மிஷினை எப்படி வந்து நம்ம ட்ரையல் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் பெடல் பண்ணி தையல் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே தையல் ஓட்ட தெரியும் அப்படின்னா டைரெக்டாக தைக்கி போகலாம். அடுத்த வீடியோ போயிடலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ், இப்போ தான் நான் ஸ்டார்டிங் மிஷின் பழக போகிறேன் அப்படின்றவங்களுக்கு எப்படி பழகிறது, எப்படி ஃபஸ்ட்டு தையல் ஓட்டுறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்ற மெட்டீரியலை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஸ்கேல் வேணும், சிசர், ஒரு நூல் கட்டர் வேணும், பாபின் கேஸ், இந்த நூல் போடுறதா பாபின், இது கேஸ். ஓகேங்களா? இது வேணும். அதுக்கடுத்து தையல் பிரிக்கிறதுக்கு ஒரு ஊசி, இது வந்து ஃபில்ட் வைக்கிறதுக்கு தையல் பிரிக்க எல்லாமே இது யூஸ் ஆகும். இது எடுத்துக்கணும். ஒரு நூல் கண்டு எடுத்துக்காங்க, இன்ச் டேப். ஓகேங்களா? இது வந்து பேசிக்காக தையல் எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நூல் போடணும். நூல் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மிஷின் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து இதை கற்றுக்க முடியும். நூல் போடுறதுக்காக பாருங்கள், நூல் எடுத்துகிட்டு இந்த மிஷினில் இந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு பாபினில் வந்து நம்ம நூல் போட்டுக்கலாம். நூல் எப்படி சுற்றுறதுன்னு பாருங்கள். இங்கே பாபின் இருக்கு இல்லைங்களா, இதில் இப்படி நமக்கு இப்படி சுற்றணும். இப்படி நமக்கு ஃப்ரண்ட் சைடு சுற்றணும். இப்படி சுற்றும் போது இந்த அளவுக்கு டைட் பண்ணிட்டுமா. இப்போ என்ன பண்ணலாம், ஊசியே இந்த பாபினில் இப்படி போட்டுக்காங்க. இப்படி சுற்றிட்டு இந்த நூல் வந்து சுற்றுறது நம்ம பக்கமாக வர மாதிரி எடுத்துக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், நூல் கண்ணில் இருக்கிறது நம்ம பக்கமாக வர மாதிரி எடுத்துக்கணும். ஊசியே இந்த பாபினில் போட்டுக்காங்க. இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு மிஷினை வந்து ரன் பண்ணணும். மிஷினை ரன் பண்ணும்போது எப்போவுமே இங்கே பாருங்கள், இந்த டென்ஷன் வந்து மேலே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம மிஷினை ரன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரன் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு இந்த பாபினை இந்த மிஷினில் டச் பண்ணணும். இந்த நூல் வந்து நம்ம இப்படி சென்டராக பிடிங்க. பாபின் சென்டராக பாருங்கள், கரெக்டாக இந்த பாபின் சென்டரை பிடிச்சா நூல் இந்த பக்கம் அதுவே ரோல் ஆகிருக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சு நல்லா ஊசியை அழுத்திட்டு பாபின் சென்ட்ரல் நூல் இப்படி கொடுத்தோம்னா அதுவே ரோல் ஆகும். ரொம்ப லூஸாகவும் பிடிக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. இப்படி நூல் ரன் பண்ணிக்கணும். பாருங்கள், அதுவே ரோல் ஆகிடும். இப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நூலை வந்து நல்லா பாபினில் ரோல் பண்ணுறது. தைரியமாக வச்சு அழுத்திக்காங்க. ஊசியை வச்சு இப்படி அழுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ரோல் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபுல்லாகிடுச்சு. இப்போ எடுத்துருங்க. என்ன காமிச்சு இது இப்போ வந்து நம்ம சுற்றிட்டு நூல் கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது கேஸ், இது பாபின். பாருங்கள், இந்த கேஸுக்குள்ளே இந்த பாபின் இப்படி போட்டுட்டு இந்த வெடிப் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளார இந்த நூல் போட்டு இந்த கிளிப்புக்குள்ளே கொண்டு வரணும். இது எக்கறத்து கொண்டு இந்த மாதிரி இந்த பக்கமாக ஆப்போசிட்டாக இழுக்கக்கூடாது. பாபின் கேஸ் மேலே இப்படி இழுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஹோல்ஸ் மேலே இருக்கணும், ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த கிளிப் பெரிய விரல் மேலே டச் பண்ணணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த கிளிப்பை பெரிய விரல் மேலே டச் பண்ணிக்கோங்க. இந்த நூல் வந்து பெரிய விரல் மேலே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மூடி இருக்குது இல்லைங்களா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மிஷினில் இருக்கு, இதை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாபினை வந்து உள்ளார போடணும். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கரெக்டாக இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் இந்த கிளிப் பெரிய விரலை பிடிக்க சொன்னோம் இல்லையா, இந்த கிளிப் வந்து இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். வச்சுட்டு இப்படி ஒரு விரலால் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் வந்து பண்ணிட்டோமா. இப்போ பாருங்கள், இப்போ போய் பிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம எடுக்கும் போது மட்டும்தான் இந்த கிளிப்பை விரிச்சிட்டு வெளியே எடுக்கணும். திரும்ப போடும்போது எக்காரணத்தை கொண்டு இந்த கிளிப்பை விரிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுட்டாங்க. இந்த கிளிப் மேலே பெரிய விரலை வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல அதுக்கு நேராக அப்படி கொண்டு போய் வச்சா அதுவே ஃபிட் ஆகிடும். ஓகேவா? இது இப்போ வந்து ஃபிட் ஆகிடுச்சுன்னா அது ஓகே, போய் உட்காந்துருச்சு. இதை டைட் பண்ணணும்னா ஒரு ப்ரெஸ் பண்ணணுங்க. பாருங்கள், விரலை வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்தி டிக்குன்னு ஒரு சவுண்டு வந்தாவே பாபின் கேஸ் செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எடுக்கும் போது மட்டும்தான் கிளிப்பை விரித்து எடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இந்த நூல் நம்ம போட்டிருக்குமா, இந்த நூலில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 ஹோல்ஸ் மேலே மட்டும் போடுங்க. மேல் ஹோல்ஸில் போட்டு இந்த கையில் விரலில் வந்து நூல் டைட் பண்ணி பிடிச்சிக்காங்க. அப்படியே பிடிச்சிட்டு இங்கே சக்கரை மாதிரி இருக்க பாருங்கள், இதில் கொண்டு போகணும் நூலை. நீங்கள் பக்கம் கொண்டு போயிருப்பாரு பாருங்கள், சைடில் போகுது. அப்படி இல்லை, இந்த கிளிப்புக்குள்ளே போடுங்க. இதுக்குள்ளே போட்டுட்டு இங்கே டைட்டாக பிடிச்சிக்கணும். இதை போட்டுட்டு நல்லா அப்படி டைட்டாக இழுக்கணும். இழுக்கும் போது இந்த 2 ஆணி பக்கமும் இந்த நூல் வந்துடும் பாருங்கள். அப்போ தான் இந்த கிளிப்பில் போய் கரெக்டாக உக்காந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிட்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த கிளிப்பில் போடுங்க. இதில் போட்டுட்டு
எப்பவுமே பெரிய மிஷினாக இருந்தால் முன்னாடி இருக்கும், சப்போஸ் சின்ன மிஷினாக இருந்தால் சைடில் இருக்கும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாத்துக்குமே நூல் போடுறது இப்படி தான் வரும். அதுக்கப்புறமா இப்படி நூல் கட் பண்ணிவிட்டு ஊசி வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் போடுங்க. லெஃப்ட் சைடில் தான் நூல் போடணும், லெஃப்ட் கையில் தான் போட்டோம் பாருங்கள். இப்படி போடும்போது இப்படி எடுத்துட்டுமா, எடுத்துட்டு இந்த நூலை இந்த விரலில் பிடிச்சிக்கிட்டு ஊசி வந்து இப்படி இறக்கணும். இப்படி இறக்கும் போது உள்ளே இருக்கிற நூலை வெளியே கொண்டு வந்துடும் பாருங்க. வந்துடுச்சுங்களா? ஓகே.